நீங்க நம்பவே மாட்டீங்க, வள்ளுவன் காதலை பத்தி இந்த அளவுக்கு சொல்றான். நான் இந்த அளவுக்கு நீங்க வள்ளுவன் காதலை பேச முடியுமான்னு நினைச்சு பார்த்தா, அவன் எழுதுறான். ஒரு ஆடவன் சொன்னானா, யமனை நான் இதுவரையில நேர்ல பார்க்கலடா. எப்படி? யமனை நேர்ல பார்க்கல. பண்டு அறியேன் கூற்று என்பதனை. யமனை பார்த்ததே இல்லை, இப்பதான் பார்க்கிறேன். எப்படிடா இருக்கு? அது ஒரு சேலை இல்லை சுடிதார் போட்டுக்கிட்டு யமன் பாசக்கயிறை கொண்டு வரா மாதிரி கண்ணை வச்சு சுத்திக்கிட்டே எதிரில் வருது. ஏம்மா என் மேல கோச்சிக்காதீங்கம்மா, நம்ம பாட்டன் வள்ளுவன் சொல்றான். அவன் என்ன பாடுபட்டான்னு தெரியல. அந்த குறள், பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையான் பேரமர் கட்டு என்பது குறள். இன்னைக்கு தெரியுதுடா, யமன் ஒருத்தன் இருந்தான்னா அவன் இப்படிதான் இருப்பான். ஆடவன் என்ன நினைச்சானா, இப்ப எனக்கு தலைநோவுன்னு வைங்க, இதுக்கு மெடிசின் என்ன? இங்க பேராசிட்டமால் தானே இருக்கு. தலைவலினா பேராசிட்டமால் சாப்பிட்றீங்க. வயிறு சரியில்லையா, அதுக்கு ஒரு மாத்திரை, அப்படிதானுங்களே. ஜுரம் அடிக்குதா, அதுக்கு ஒரு மருந்து. அப்போ ஒரு நோய்னா அதுக்கு இன்னொரு தானே மருந்து. இவன் என்ன சொன்னானா, உலகத்திலேயே நான் இப்பதான்டா பார்க்கிறேன், எனக்கு நோய் யாரு? அவதான். அப்ப அதுக்கு மருந்து யாரு? அதுவும் அவதான். யார் எழுதுறா? வள்ளுவர் எழுதுறான். அதை என்ன சொல்றான்? பிணிக்கு மருந்து பிரமன். எப்பவுமே நோய்க்கு மருந்து இன்னொன்னுடா, ஆனா அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. சரி, ஆணை பத்தி சொல்றான், பெண்ணை பத்தி அவன் சொல்றான் பாருங்க. இது மாதிரி யாரும் சிந்திச்சிருப்பாங்களான்னு தெரியல. வீட்டில் நீங்க தினமும் நம்ம வீட்டில் கோப்பி கொடுப்போம் தானே, கோப்பி குடிப்பீங்க, பால் குடிக்கிறீங்க, ஏதோ ஒன்று இல்லை, டீ தேயை குடிக்கிறீங்க. சில பேர் கொதிக்க கொதிக்க குடிப்பாங்க, சில பேர் ஆற்றி வச்சு குடிப்பாங்க. இது அவங்கவுங்க பழக்கத்தை பொறுத்து. ஒரு பெண் கொதிக்க கொதிக்கத்தான் குடிப்பான். அம்மாவே திட்டுவா, ஏ வயிறு வெந்துற போதுரி, தொண்டை வெந்துற போகுது, குடல் வெந்துற போகுது. இதான் அவன் கோப்பியன்னா இப்படி தான் குடிக்கணும், சுடுவா இப்படி ஆற வச்சு குடிக்கிறதுன்னு குடிக்கிற பெண் ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் ஆற்றி கொடுன்னா. என்னடி திடீர்னு ஆற்றி கேட்குறேன்னு அம்மா கொஞ்சம் ஆத்தனா. தொட்டு பாட்டு, இந்த சூடு தாங்காதுமா, இன்னும் கொஞ்சம் ஆற்று. மறுபடியும், இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் சுடுதுமா, இன்னும் கொஞ்சம் ஆற்று. பச்சை தண்ணி மாதிரி போச்சு. அம்மா கேட்டா, என்னடி ஆச்சு உனக்கு? அப்போ சொன்னா, அவர் உள்ள இருக்கிறாருமா, சூடா குடிச்சா வெந்து போயிடுவாரு. யார்? வள்ளுவன் தான் எழுதுறான். என்ன எழுதுறான்? குறள், நெஞ்சத்தால் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. மனுஷன் வெந்து போயிட்டார்னா என்னடா பண்றது? அதனால நான் ஆத்தி கொடுக்கிறேன். நீங்க வள்ளுவன் அதாவது நுணுக்கம்னு எழுதுறான், புலவி நுணுக்கம்னு எழுதுகிறான். இப்போ தும்முறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லாம் ஒரு பழக்கம் உண்டு இல்லை, தும்முனோடனே வாழ்க வாழ்த்தும் தானுங்களே, 100 ஆண்டு வாழ்க, இது ஒரு பழக்கம் உண்டு. இன்னொன்று, இப்போ செல்லோடியில் யார் தும்முறாருன்னு வச்சுங்க, சார் உங்களை யாரோ நினைக்கிறாங்க சார் சொல்லுவோம் தானே. எப்படி? தலையில் அடித்து சொல்லிட்டாங்களா நிறைய பேர். யார்? அவர் தலையில் யார்? என்ன இது பழக்கம் தானே. இங்க பாருங்க, ஏதோ கோச்சிட்டு இருக்கா அவ, அப்படி திரும்பிட்டு உட்கார்ந்துருந்தாலும் இவன் இப்படி திரும்பிட்டு இருக்கான். இவனுக்கு அப்போ தும்மல் வந்திருக்கு, தும்மிட்டான். திரும்பி சண்டை போட்டாங்களா, நீ ஏன் தும்பனன்னு தெரியாதா? அதை வச்சு நான் உன்னை வாழ்கன்னு சொல்லுவேன், என் கூட பேச்சு வளர்த்துறதுக்கு தானே தும்முறேன். மறுபடியும் தும்மல் வந்துருக்கு. இப்ப அவளே வாழ்கன்னு சொல்லிட்டு சொன்னா, எப்பா இங்க பார், தும்முனா யாரோ நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் உன் பக்கத்தில் இருக்கேன், இப்ப எப்படியா உனக்கு தும்மல் வரலாம்? அப்போ உன்னை யாரு நினைக்கிறா சொல். வழுத்தினால் தும்மினேனாக அழித்து ஊடினால் யாருள்ளி தும்மினீர் என்று. நம்ம பயலுக்கு அப்போதான் இன்னொரு தடவையும் தும்மல் வருது. உடனே அவன் தும்மல் அப்படி மறைக்கிறான், அடக்கிறான். அதை பார்த்து, ஓ அப்போ நீ தும்மனா நான் கண்டுபிடிச்சிருவேன்றதுக்காக அடக்குறியோ?
என்ன அம்மா கவலைப்படாதம்மா, இந்த பிறவியில நீதான், இந்த பிறவியில நீதான் ஒன்று தேம்பி தேம்பி அழுதாளாம். அடுத்த பிறவிக்கு ஆள் செட் பண்ணிட்டியாட்டு. இம்மை பிறப்பில் பிரியலவென்றேனா கண்ணில் நிறை நீர் கொண்டனள். இத புலவி நுணுக்கம்னு எழுதுகிறான். அப்படி இன்பத்து பாலை வேறு யாரும் அப்படி நினைச்சிருப்பாங்களான்னு. ஏம்மா ஒன்னதாமா நான் நினைச்சேன். நினைச்சியா? அப்ப ஏன் மறந்த? இது ஒரு கேள்வியாங்க. உன்னை நினைச்சேன்னா தப்பா, நீ ஏன் மறந்த? பண்ணி யார அவங்க லாஜிக்கலா கரெக்ட் தானே. நீ ஏன் நினைக்கிறீங்க? மறந்தா தானே நினைப்பீங்க. புலவி நுணுக்கம்னு எழுதுகிறான்.